விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்றென்றும் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். 5 அடி ஆள் உள்ள போனாலும் நம்ம குப்பையை அள்ளிக்கிட்டு வரதுக்கோ சுத்தம் பண்ணுறதுக்கோ சௌரியமாக இருக்குங்கிறத அப்படி பண்ணிடுங்க. பூர்கறி போட்டிங்கன்னா உங்களுக்கு பூரா போனால் உங்களுக்குங்க ஒரு நாளுக்கு ஒன்று வலையை கட்டிட்டு உள்ளே கொஞ்சம் கோழி விட்டுட்டா அந்த பூச்சி பூரா அது சாப்பிட்றோம். கூடுதலாக ஒரு வருமானம் ஆயிரும்ங்கிறனால அப்படி தூக்கி இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 இருக்குங்க. அவள் செட்டாக தூக்கி மாட்டிட்டிங்கன்னா அவங்க தடுத்துக்கலாம். வேணான்னா கழட்டி ஓரமாக வச்சுக்கலாங்க. வணக்கம், என் பேர் சரவணன். நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூர் ரோட்டில் ஆட்டு பண்ணை வச்சுருக்கேங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக ஆட்டு பண்ணை வச்சுருக்கேங்க. முதல்ல நான் தரையில் தான் வச்சுட்டு இருந்தேன். அது என்னென்னா தரையில் வச்சுருக்கும் போது என்னென்னா மழை காலத்தில் ஒரு 2 மாதத்துக்கு கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருந்தது. கால் புண்ணு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கனால சரி பராமரிக்கலான்னு அமைச்சேங்க. பராமரிக்கலான்னா ஒரு 20க்கு 16 1 அடி உயரத்தில் கொடுத்து பண்ணினேங்க. என்னென்னா நமக்கு ஈரம் தானே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி உயரம் கொஞ்சோண்டு உயரம் இருந்தால் போதும். அது எப்படின்னா 3 அடி 1 அடிக்கு 16 அடி ரீப்பர் போட்டு அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி குப்பை விழுந்தா அப்படியே நம்ம எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா அந்த வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை. 2வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஈரம் அதிகமாக உங்களுக்கு அமோனியானால லூஸ் மோஷனு, சளி, ஆடு இறக்கிறது அந்த மாதிரி நடந்ததுங்க. அதனால் அப்புறம் கொஞ்சம் ஒரு 5 அடி உயரம் போட்டு பண்ணலான்னு பண்ணேன். அதில் எதுவும் கஷ்டம் இல்லை. அதில் ஒரே சிரமம் என்னென்னா குப்பை எடுக்கிறது மட்டும் சிரமமாக இருந்தது, கிளீனிங்க்கு இல்லை கீழே மெயின்டைன் பண்ணுறதுக்கெல்லாம். அப்புறம் தான் இப்போ வந்து கடைசியாக போன வருஷம் தான் பார்த்திங்கன்னா ஒரு 8 அடி உயரம் போட்டு பண்ணிடலாம். கிளீனிங்க்கும் சௌரியமாக இருக்கும். நம்ம கீழே வந்து ஒரு கோழி மாதிரி விட்டுக்கலாம். நமக்கு 2 in 1 யூசேஜ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி போட்டு இப்போ இது வந்து ஒரு 60க்கு 20 போட்டு பண்ணியிருக்கேங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் மேச்சேரி பிளாக் கருப்பு தான் வச்சுருக்கேன். ஒரு 2 பீட்டலு, ஒரு 4 தலைச்சேரி, ஒரு ஜமுனாபுரி கிராஸ் வச்சுட்டு இருக்கேங்க. இதான் பார்த்தீங்கன்னா இந்த 8 அடி தூண் போட்டு அமைச்ச இதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 8 அடி போட்டிருக்க தூணுங்கும் போது உங்களுக்கு 1.5 அடி தான் கீழே இறக்கியிருக்கேன். 6 அடி மேலே விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு 5 அடி ஆள் உள்ளே போனாலும் நம்ம குப்பையை அள்ளிக்கிட்டு வரதுக்கோ சுத்தம் பண்ணுறதுக்கோ சௌரியமாக இருக்குங்கிறத அப்படி பண்ணியிருங்க. இதில் இன்னொரு பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ உயரம் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு கீழே எட்டுக்கால் பூச்சி நிறைய சிலந்தி வர மாதிரி கட்டிக்கிச்சு. அப்புறம் குப்பையில் ஈரப்பதம் இருக்கனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெட்டுக்கிளி மாதிரி சின்ன சின்ன பூச்சிங்கெல்லாம் நிறையா வந்துருச்சுங்க. இதில் வந்தது இல்லாமல் என்னாச்சுன்னா நாங்கள் மாடு கொஞ்சம் வச்சுருக்கோம், மேட் போட்டிருக்கோம். அந்த மேட் கடியில் ஈரப்பதத்துக்கு இந்த பூச்சி பூரா அங்கே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. மாட்டுக்கும் இடைஞ்சலாக போச்சு, கறக்கிறதுக்கோ கொள்றதுக்கோ சிரமமாக இருந்து. அப்புறம் தான் யோசித்து பார்த்துட்டு சரி இது மாதிரி ஒரு நாளுக்கு ஒன்று வலையை கட்டிட்டு உள்ளே கொஞ்சம் கோழி விட்டுட்டா அந்த பூச்சி பூரா அது சாப்பிட்ருவோம். நமக்கு அது கொடுக்குற தீனியோட செலவு குறையும், நமக்கு ஒரு கூடுதலாக ஒரு வருமானம் ஆயிரும்ங்கிறனால கோழிக்கு கொஞ்சம் விட்டுருக்கேங்க அடியில். இப்போ விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பூச்சி பூரா சாப்பிட்ருது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காட்டுக்கு தேவையான உரத்தையும் பசு சாணத்தெல்லாம் போடும்போது உங்களுக்கு என்னென்னா கெட்டியாக கிடக்கும். இப்போ கோழி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணிடுதுன்னா அதை பூரா உடச்சி தூளாக்கிடுதுங்க. தூளாக்கிறது இப்போ பசங்களும் தோட்டத்துக்கு தான் குப்பை கொண்டு போகிறானுங்க. அவனுங்க போயிட்டு வரதுக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே நான் நிற்கிறேங்க, எனக்கு மேலே ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு கேப் இருக்குங்க. உங்களுக்கு நடந்து வந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏதாவது தேவைங்கிற பட்சத்தில் ஏதாவது அடைச்சிக்கிச்சின்னா கீழே வந்து சுத்தம் பண்ணிக்கவும் சௌரியமாக இருக்குங்க. இப்போ நான் நிற்கிறது குப்பைக்கு மேலே தான் நிற்கிறேங்க. குப்பைக்கு கீழே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 இன்ச்சு ஒரு 1/2 அடி உங்களுக்கு கிடைக்குங்க. தீனிக்கு பார்த்திங்கன்னா நம்ம பூரா பெயிண்ட் பக்கெட்டு தண்ணி கேனை தான் ஓட்டை போட்டு வச்சுருக்கோங்க. என்னென்னா சும்மா ஓப்பனாக வச்சா என்னென்னா உள்ளே ஏறிங்கன்னு பறித்து எல்லாம் கீழே பூரா வேஸ்ட் பண்ணிடுதுங்க. அதனால் கேனை ஒரு 8 ஓட்டை கேனோட சைஸை பொறுத்து போட்டுக்கிறோங்க. முட்டை வைக்கிறது கூட பெயிண்ட் பக்கெட் கட்டிவிட்டு உள்ளே கொஞ்சம் சர்வு கொடுத்துறாங்க. இப்போ என்னென்னா குஞ்சாக இருக்கனால சும்மா கேன் மட்டும் தான் இருக்குது, இன்னும் உள்ள சர்வு போடாமல் இருக்குங்க. இது இன்னும் முட்டைக்கு வரதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 to 3 மாதம் ஆகுங்க. ஒரு 80 கோழி இருக்குதுங்க. ஒரு சொனாலி ஒரு 20, கிராம்பிரியா ஒரு 20, கடகநாத் ஒரு 20 இருக்குங்க. அப்புறம் நம்ம கிட்ட ஒரு நாட்டுக்கோழி கொஞ்சம் இருந்ததுங்க பழசு, அது ஒரு 10 நிற்குதுங்க. அசில் கிராஸ் கொஞ்சம் வெட்டினரி காலேஜில் வாங்கிட்டு அது ஒரு 25 நம்ம விட்டுருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா 2 பின் இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குங்க. இப்படி ஒரு பின் இருக்குங்க. அந்த காலத்தில் கதவில் கொண்டு இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பின்னை தூக்கி இதில் மாட்டிட்டா 2 பின் இருக்குங்க, மேலே 1 கீழே 1. அப்படி தூக்கி இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 இருக்குங்க. அவள் செட்டாக தூக்கி மாட்டிட்டிங்கன்னா அவங்க தடுத்துக்கலாம். வேணான்னா கழட்டி ஓரமாக வச்சுக்கலாங்க. அப்படி பண்ணிடுங்க. ஆட்டை போய் ஒரு பக்கமாக தடுத்துடணும்னு நினச்சிங்கன்னா இப்படி தூக்கி நம்ம நேராக கொண்டு வந்துக்கிட்டு அந்த காலத்தில் கதவு கொண்டி மாதிரி இது பின்னோட இருக்குங்க. இது மேலே ஓட்டையாக இருக்கும், நம்ம விரல் போகிற அளவுக்கு ஓட்டை இருக்கும். இதை தூக்கி இதில் போட்டுட்டிங்கன்னா அதே மாதிரி மேலே 1 கீழே 1 இருக்குங்க. 2ஐயும் மாட்டிட்டிங்கன்னா டபுள் சைடு
மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அடைச்சிக்குங்க. பார்த்தீங்கன்னா முன்ன பார்த்துருப்பீங்க, இது வந்து பெருசாக இருந்த 24க்கு 9 அடியாக வச்சுருந்தாங்க, 9 அடியாக. இப்போ ஆடு கம்மியாக இருக்கிறனால நம்ம குறைச்சிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃப்ரேமை ஒருத்தர் சப்போர்ட்டோட 2 பேர் இருந்தீங்கன்னா நீங்கள் தூக்கிட்டு வந்து இப்படி தடுத்துக்கலாங்க. தடுத்துக்கிட்டால் நீங்களோட ஒரு ஸ்பேஸை நீங்கள் ஃப்ரீ பண்ணிக்கலாம். ஒன்றுலேயே நீங்கள் எல்லாத்தையும் அடைச்சிக்கலாம். மழை காலமாக இருந்தால் கூட ஒரு ஈரமாக இருந்ததுன்னா இன்னொன்றுக்கு மாற்றி விடுறதுக்கு காய வைக்கிறதுக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். தேவையில்லைன்னா ஓரமாக வச்சுருவோம். இல்லைன்னா ஆடு கீழே தள்ளி உங்களுக்கு அது மேலே அடிபட்டுரும் அப்படிங்கிறனால ஓரமாக தைச்சு கட்டி விட்ருவோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 தாயாடு வச்சுருக்கேன், ஒரு 30 குட்டி இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் மேச்சேரி பிளாக் கருப்பு தான் வச்சுருக்கேன். ஒரு 2 பீட்டல், ஒரு 4 தலைச்சேரி, ஒரு ஜமுனாபுரி கிராஸ் வச்சுட்டு இருக்கேங்க. 30 தாயாட்டுக்கு ஒரு 45 குட்டிக்கு பக்கமாக எடுக்கிறேங்க. ஒரு 20 கிலோ இடம் வந்துட்டா அதுக்கு மேலே வர கொடுப்பாங்க. 20 கிலோ கீழே அதிகம் கொடுக்க மாட்டேன். கிலோ 500 கொடுத்துருக்கேன் பிளாக். இல்லைங்க, நான் ஆரம்பத்துல இருந்தே தாயாடு தான். நான் சின்ன குழந்தையில இருந்து வீட்டில் ஆடு இருந்துகிட்டு இருக்குங்க. அதனால நமக்கு ஆடு வச்சு வளர்த்துறது தான் பெரிய அதிகம். குட்டியா வாங்கினா சமயத்தில் இன்ஃபெக்ஷன் ஆகி வந்துருச்சுன்னா உங்களுக்கு பட்டியவே காலி பண்ணி விட்டுரும். சமயத்தில் 1-2 வாங்கும்போது இப்பயுமே என்னன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடுதுங்க. ஏதாவது வாய் புண்ணு அம்மா மாதிரிலாம் வந்துடுது. ஆனால் நீங்கள் வந்தால் ஓரளவுக்கு நீங்கள் வேக்சின் பண்ணவும் தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் தப்பிச்சுக்கலாங்க. இல்லைன்னா டாக்டர் நீங்கள் கூப்பிட்ற நேரத்துக்கு அவர் அவைலபிளாக இருந்து வந்துட்டாருன்னா பரவாயில்ல, வரலைன்னா உங்களுக்கு லாஸ் அதிகமாக போயிடுதுங்க. குட்டிகளை அதிகபட்சம் முதல்ல வந்து நம்ம ரொம்ப சிரமப்பட்டாங்க. இப்போ 1 குட்டி விலைக்கு 4 குட்டி கொடுத்துட்டு இருந்தேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே லோக்கலில் தெரிய அப்படியே லோக்கலில் விற்றுக்கிட்டு இருந்தேன். இப்பயும் சமயத்தில் நின்றுச்சுன்னா நாங்களும் வீக்லி இப்படி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து சொல்லுவோம், அப்படி குட்டி இருக்குது, ஏதாவது மட்டன் வேணுமான்னு கேட்போம். இப்போ வீக்கெண்டில் எனக்கு இப்போ ஒரு 10 கிலோ 5 கிலோ வேணும்னா அதுக்கு வந்து குட்டி இருந்ததுன்னா அதை கட் பண்ணி நாங்களே கொடுத்துருவோங்க. பீஸ் பண்ணி இங்கே பேக் பண்ணி கொடுத்துருவோம். லோக்கலில் என்ன லோக்கல் ரேட்டு என்ன, இப்போ நாமக்கல்ல 800னா 800 ரூபீஸ் கொடுத்துருவோம் ஃப்ரெஷ்ஷாக. அப்பயே கட் பண்ணி அவங்களுக்கு முன்னாடியே எல்லாம் கொடுத்துருவோம். ஆனால் என்னன்னா இப்போ நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா தனித்தனியாக அவங்க கால் வேணும், தோட வேணும், இங்கே அப்படி கொடுக்க மாட்டோம். எல்லாம் தலைக்கறி குடல் எல்லாம் கலந்து கொடுத்துருவோம். கூறுக்கறி கொடுத்துரும். அதை விரும்பி வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணிடுறீங்க. ஆமாம், இல்லையே என்னன்னா உங்கள் பொருளை நீங்கள் அழிச்சாதான் உங்களுக்கு சம்பாதிக்க முடியுங்க. நீங்கள் வியாபாரிக்கு மூலியமாக விற்றீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. இல்ல இப்ப நம்ம வெளியில உயிரோட விற்கிறதுக்கும் இப்ப நம்ம கூறுகறி போறதுக்கும் நம்மளுக்கு ஏதாவது லாபம் அதிகமா இருக்குமா? கூறுகறி போட்டீங்கன்னா உங்களுக்கு பூரா பணம் உங்களுக்குங்க. இப்போ கிலோ கணக்கு போட்டு வித்தீங்கன்னா ஒரு 2ல இருந்து ஒரு 3000 ரூபா வந்து வாங்கிட்டு போறவங்களுக்கு கிடைக்குங்க. அதே நீங்களா போட்டீங்கன்னா அந்த பணமும் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுக்கு ஒரு 500ல இருந்து 600 ரூபா செலவாகும் கட் பண்ணி எல்லாம் இது பண்ணி கொடுக்கறதுக்கு, பேக்கிங்கு எல்லாத்துக்கும். மற்றபடி உங்களுக்கு ஒரு 1000 2000 3000 சேர்த்து கிடைக்கும். அதனால அது பண்றது உங்களால விற்க முடியும்னா அப்படி பண்றது சௌரியம். இப்போ வந்து மாசத்துல 1-2 மாதிரி போட்டுருவீங்களா? எப்படி? இல்லைங்க, குட்டி எப்படி மிச்சம் இருக்குங்கிறத பொறுத்து போடுங்க. விற்கலைன்னா அது பண்ணிக்கிட்டு இருப்போம். ஏன்னா அதுக்குன்னா காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு அவங்களுக்கு கொண்டு வந்து நம்ம வெயிட் மிஷினு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணுங்க. குட்டியா கிடைச்சா குட்டியா வாங்குறாங்கன்னா குட்டியா கொடுத்துருவோங்க. நான் கொஞ்சம் வேலைப்பளு குறைச்சிக்கிறதுனால, ஏன்னா குழந்தைங்க இருக்கனால அவங்களுக்கு முடிச்சுட்டு போய் அவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். குட்டியாவும் இருக்குந்தா குட்டி வாங்குறதுக்கு நிறைய அந்த மந்த்ல டிமாண்ட் இருக்கு, நமக்கு இதுக்கு மேல வெயிட் ஏத்த வேணாம் அப்படின்னா நீங்க குட்டியா கொடுத்துருவோம். நமக்கு கொஞ்சம் வேலைப்பளு குறையுங்கிறதுனால. திருமணம் எனும் இணைய சங்கமம். உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனி ஆப். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்.